இங்கே இருக்கிற வெட் மார்க்கெட் அப்புறம் கடையிலெல்லாம் நிறைய மீன் வெரைட்டிஸ் இருக்கும். ஆனால் நான் எப்போவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மீன் மட்டும்தான் வாங்கி சமைச்சிருக்கேன். புதுசாக மீன் ஏதாவது சமைக்கலாம்னு நினச்சாலும் பிள்ளைங்க சாப்பிட்றாங்களோ என்ன ஒன்றும் வாங்குறதில்ல. எங்கள் வீட்டுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் ஷெங்சியாங் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அன்னைக்கு அவங்க அப்பா இந்த ஒரு மீனை அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நிஜமாவே இந்த மீனோட பேர் எனக்கு தெரியலை. அந்த லேபிள்லையும் அதோட இங்கிலீஷ் நேம் தான் போட்டிருந்துச்சு. இதோட தமிழ் பேர் என்னன்னு கூகுளில் பார்த்தா கொடுவா மீனுன்னு போட்டிருந்தாங்க. கடல் மீன் பேரெல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. எங்கள் ஊர் பக்கம்லாம் வளர்ப்பு மீன் தான் அதிகமாக வாங்கி சமைப்போம். இங்கே உள்ள வெட் மார்க்கெட்லலாம் இந்த மீனுக்கு சீ பேஸ்ன்னு பேர் போட்டிருப்பாங்க. இதில் அந்த அளவுக்கு மீன் கவுச்சியும் அதிகமாக இல்லை, நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. 1 கிலோ $11 விலை போட்டிருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கும் கீழே இருக்கிற தமிழ் கடையில் ஆல்மோஸ்ட் எல்லா சீசன்லையும் ஒட்டுமாங்காய் கிடைக்கும். சமைச்சு சாப்பிடும்போது இந்த மீன் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் சிங்கப்பூரில் முட்டையும் நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கும். என்ன பிராண்ட் வாங்குவீங்கன்னு ஒரு சில பேர் என்கிட்ட எப்போவுமே கேட்பாங்க. நான் மோஸ்ட்லி இதுவும் அப்புறம் டெய்லி ஃப்ரெஷ் எக் இருக்கும், அது 2 தான் வாங்குறது. இது நாட்டுக்கோழி முட்டை. மலேசியா இந்தோனேஷியாவிலேருந்து தான் இங்கே இம்போர்ட் பண்ணுறாங்க. கேம்பங்கிறது மலே வேர்டு. இது கிராமத்தை குறிக்கும். எல்லா பிராண்டு முட்டையும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். அதோட எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்துருப்பாங்க. இவங்க அப்பா வாங்கினாங்கன்னா இந்த வெரைட்டி தான் வாங்கணும்னெல்லாம் பார்த்து எடுக்கிறது இல்லை, ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவாங்க. இது கோழி ஃபஸ்ட்டு போடுறது. சைஸும் சின்னதாக தான் இருக்கும். இந்த முட்டை எல்லாமும் சிங்கப்பூர் ஃபார்ம்லேருந்து தான் வருது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.